நாம் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிகப்பெரிய பரப்பளவில் எல்லோரும் ஆச்சரியப்படும் விதத்தில் 3 அடுக்கு கொண்டு இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, செங்கற்களால் இருந்த இந்த கோட்டை காலப்போக்கில் கற்கோட்டையாக மாற்றி அமைச்சது தான் இதனுடைய தனி சிறப்பு. கோட்டைக்கு உள்ள 4 புறமும் பெரிய பெரிய தூண்களாலான கல் மண்டபங்களும் இருக்குது. அதுதான் கோட்டையை இன்னும் அழகுபடுத்துது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கோட்டைக்கு நடுவில் வத்தாத கிணறும் அது பக்கத்திலேயே நிரம்பி காணப்படுற குளத்தையும் இங்கே பார்க்க முடியுது. மிக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, கோட்டையின் மேல் பகுதியில் இருந்து பார்த்தா 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டு கோட்டை கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை தருது. மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை தான். இப்படி பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த கோட்டையை பற்றி பார்க்கலாம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் நிக்கல்சன். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற வட்டக்கோட்டைக்கு தான். நம்ம இப்போ நின்றுட்டு இடம் வந்து வட்டக்கோட்டை ஜங்ஷன். இந்த வட்டக்கோட்டை ஜங்ஷன் வந்து அஞ்சுராமம், கன்னியாகுமரி, கொட்டாரம் 3 இணைக்கிற ஜங்ஷன் தான் இந்த வட்டக்கோட்டை ஜங்ஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியேருந்து வாரீங்க அப்படின்னா, நீங்கள் வடசேரி வந்து அஞ்சுராமம் வந்து இந்த ஜங்ஷனுக்கு வந்து தான் உள்ளே என்ட்ராக முடியும். அப்படின்னு கன்னியாகுமரியிலேருந்து வரதா இருந்தாலும் இந்த ஜங்ஷனுக்கு வந்து தான் வட்டக்கோட்டைக்கு போக முடியும். நீங்கள் உள்ளே என்ட்ராகும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து காசு வசூல் பண்ணுவாங்க. அது வந்து பைக்குக்கு கிடையாது, ஆட்டோ, வேனு, பஸ்ஸு, கார் இந்த மாதிரி பட்டதுக்கு வந்து அமௌண்ட் வசூல் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமே நம்ம வட்டக்கோட்டைக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பைக்கை பார்க் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிக்கெட் கவுண்டருக்கு போகணும். கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கலை அப்படின்னா 500 ரூபா ஃபைனு. நீங்கள் ஏமாற்றி உள்ளே போகணுன்னு நினச்சா 500 ரூபா ஃபைனு. இது வெளிநாட்டவர் யாரும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 300 ரூபா. அப்புறம் நமக்கு வந்து நார்மலாக நமக்கு வந்து 25 ரூபா. அதே இது 15 வயசுக்கு கீழே உள்ள யாருக்குமே டிக்கெட்டு கிடையாது. 15 வயசுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுங்க. ஓகே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் எவ்வளோ நேரம் கொடுப்பாங்க அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரை டிக்கெட்டு கொடுக்குறாங்க. இது ஓப்பனிங் டைம் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். அதை கணக்கு பண்ணி நீங்கள் வாங்க. இந்த டைமிங்கை பொறுத்து அதுக்கு முன்னையோ பின்னையோ வந்துக்கிட்டு அவஸ்தைப்பட தேவையில்லை. நம்ம உள்ளே என்ட்ராவதுக்கு முன்னாடி வெளியே அந்த மாதிரி 2 போர்டு வச்சுருந்தாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 1958 அந்த சட்டத்தின்படி நமக்கு இந்த பழங்கால நினைவு சின்னங்கள், இடங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. அதாவது எப்படி சொன்னால், தப்பான ஏதாவது ஒரு செயலுக்காகவோ இல்லைனா உள்ளே இருக்க பொருளை யாரும் எடுத்துகிட்டு போகிறதோ சேதப்படுத்துறதோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா அவங்களுக்கு 1 லட்சம் அபராதம், இல்லைனா 2 ஆண்டு ஜெயிலு, இல்லைனா இந்த 2 விதமான தண்டனையும் கிடைக்கும் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால் இதையும் நீங்கள் படிச்சுக்கிடுங்க. உள்ளே போயிட்டு பொது சொத்தை என்றைக்குமே சேதப்படுத்தாதுங்க. நம்ம போகிறோம், எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கோம். இதுதான் நம்மளுடைய செயலாக இருக்கணும். ஓகே மக்களே, வாங்க இப்போ நம்ம கோட்டையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம வட்டக்கோட்டைக்குள்ளே என்ட்ராயாச்சு. நம்ம இப்போ உள்ள என்னென்ன இருக்குது, இந்த கோட்டையுடைய வரலாறு என்ன, எல்லாத்தையும் அப்படியே நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கோட்டையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வட்டக்கோட்டை. அதாவது எதுக்கு இதை வட்டக்கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து வட்ட வடிவில் தான் இருந்திருக்கு. அதனால தான் இதை வந்து வட்டக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையோடைய பரப்பளவு கேட்டால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக 3 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப பெருசாக தான் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு 3 அடுக்காட்டு இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதனால் இதோட உயரம் வந்து 29 அடி ஹைட் இருக்குது. அதாவது நம்ம இப்போ நிற்கிறது வந்து அடுக்கு. அதாவது மொத்தம் இதில் வந்து 3 அடுக்காட்டு இந்த கோட்டையை அழகாக வடிவமைச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதாவது இந்த சூரை பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி இதுக்கு மேலே இன்னும் 2 அடுக்கு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாட்டு இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ட்ராய் வரும்போது அந்த வேணாட்டோடைய யானை சின்னம் வந்து பொறிக்கப்பட்டு ரொம்ப அழகாகவே கோட்டையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்ம மண்டபத்து பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மண்டபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதே மாதிரி இந்த கோட்டையை சுற்றி 4 பக்கமும் மண்டபங்கள் இருக்கும். அதாவது அது வந்து கண்காணிப்பு அறை, ஆயுத அறை, அப்புறம் ஓய்வு அறை இந்த மாதிரி சொல்லப்படுது. அதனால் இந்த கோட்டையை சுற்றி ரொம்ப அழகாகவே இந்த பெரிய கற்களால் கொண்டு இந்த மண்டபத்தை அமைச்சிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கற்களுமே அவ்வளோ பெருசு. எப்படி அதை வச்சு இந்த மண்டபத்தை கட்டினாங்க அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க. அப்படியே நம்ம இப்போ மேலே போக போகிறோம். இந்த படிக்கட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்கன்ட்டு. அது பக்கத்தில் இருக்க இந்த சாய்தளம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து மேலே வந்து பீராங்கியை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த சாய்தளத்தை அமைச்சாங்க. இந்த மாதிரி தான்
படிக்கட்டு அழகாக அமைச்சிருக்காங்க. சைடில் நடந்து போகிறதுக்கும் சென்டரில் வந்து ஆயுதங்களை மேலே ஏற்றி கொண்டு வரதுக்காக அந்த படிக்கட்டு அமைச்சிருக்காங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது 2வது அடுக்கு, அதுக்கு மேலே 3வது அடுக்கு இருக்குது. நம்ம இப்போ அதில் தான் போக போகிறோம். அண்ணன் இருக்குது, இது வந்து 3வது. அதாவது இந்த பீராங்கில எதுக்கு மேலே கொண்டு வராங்க அப்படின்னா, இங்கே திருவிதாங்கூர் அரசருடைய ஆட்சியை கண்காணிக்கணும். அதாவது இந்த ஏரியாக்கெலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் வெளியே இருந்து அந்நியர்கள் யாரும் வந்து நம்மளை தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த கோட்டையை அமைச்சாங்க. அதனால தான் ஆயுதப்படையை இங்கே மாற்றி வச்சாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, நம்ம நடந்துக்கிட்டே இன்னொரு ஆச்சரியமான தகவலை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த கோட்டை வந்து முந்தி செங்கற்களாலான கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதாவது செங்கல்லால் வச்சு தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க பெருசாட்டு. ஆனால் காலப்போக்கில் அது வந்து கருங்கல் கோட்டையாக மாறியிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து அதாவது 1741 டச்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வேணாட்டு படை இந்த 2க்கும் சண்டை நடந்துச்சு. இதில் வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு பெருத்த தோல்வி அடையுது. அப்போ அங்கே தளபதியாக இருந்த யார், டி லெனாய் அப்படிங்கிறவர் வந்து சிறைப்பிடிச்சிட்டு வராங்க. சரியா, இதுதான் குளச்சல் சண்டை. சிறைப்பிடிச்சிட்டு வர அந்த டி லெனாயை வச்சு தான் இந்த கோட்டை வந்து செங்கற்களாக இருந்ததை கருங்கற்களாக மாற்றி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து திருவிதாங்கூர் அரசருக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆளாக இருந்ததுனால அவரையே படைத்தளபதியாகவும் நியமனம் பண்ணுறாங்க. இதுதான் இந்த கோட்டை வந்து செங்கற்கல் கோட்டையாக இருந்து எப்படி கருங்கல் கோட்டையாக மாறிச்சு அப்படிங்க வரலாறு. அது மட்டும் இல்லாமல் 1809 ஆங்கிலேயர் வந்து இந்த கோட்டையை தாக்குறாங்க. அதில் தான் இந்த கோட்டை வந்து பாதி அழிஞ்சு போகுது, இன்னும் பாதி கடலுக்கடியில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அப்படியே நம்ம பேசிக்கிட்டு வரும்போதே இந்த கோட்டையுடைய அழகை நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தாலே அந்தளவுக்கு கடலுடைய இயற்கை அழகை ரசிக்க முடியுது. இந்தளவு ஹைட்டில் இருக்கிறதுனால தான் லாங்கில் வந்து ஏதாவது எதிரிகள் வராங்களா இல்லையா அப்படிங்கிறத இங்கேருந்து கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. அதாவது இது வந்து 3 பக்கமும் கடல்களால் நிறைஞ்சிருக்கு, ஒரு பக்கம்தான் நிலம். அந்த மாதிரி இந்த கோட்டையை வந்து ரொம்ப தத்ரூபமாக அழகாக வடிவமைச்சிருக்காரு டி லெனாய் அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த கோட்டையில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருந்துச்சு. அந்த சுரங்கப்பாதை எங்கே போகுது அப்படின்னா, பத்மநாபபுரம் அரண்மனைக்கு தான் போகுது. அந்த சுரங்கப்பாதையை மூடிட்டாங்க, இப்போ அது கிடையாது. இப்போ நம்ம நின்றுட்டு இருந்தது 3வது அடுக்கு, இப்போ நம்ம போக போகிறது 2வது அடுக்கு. நேராக இருக்கல அந்த பகுதி தான். நீங்கள் இங்கே தான் சுற்றி பார்த்தாலும் இதே மாதிரி பெரிய பெரிய கற்கள் கொண்டு இதை அமைச்சிருக்காங்க. இதனால் கடல் அழகை ரொம்ப அழகாக நம்மளால் ரசிக்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க வந்து ரசிச்சுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எதிரிகள் வரதை அதாவது கண்காணிப்புக்காக தான் அந்த கோட்டையை அமைச்சாங்க. இன்னும் மீதி பகுதி வந்து இதுக்கு வெளியே செங்கற்களால் ஆனது தான் உடஞ்ச சில பகுதிகளாக இருக்குது. அதை கண்டிப்பாக நான் அடுத்த முறையில் வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம இதுக்கு மேலேயும் போய் பார்ப்போம் அங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு. அங்கேயும் மேக்ஸிமம் இதே மாதிரி பெரிய பெரிய மதில் சுவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய மரங்களும் இந்த மாதிரி மதில் சுவரம் தான் இருக்குது. அங்கே ஒரு லவர் ஸ்டோரி இருந்தாங்க. சரி, நம்மளை இனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே இல்லைனா கொஞ்சம் முன்னே போய் பார்த்துருக்கலாம். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் இதே மாதிரி சுவர்கள் தான் இருக்குது. சரி ஓகே, வாங்க நம்ம அப்படியே கீழே போகலாம். இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்ததே போதும் ஆகிட்டு அதில் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் நாங்கள் அப்படியே கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பெரிய பெரிய படி, வயசான ஆட்கள்லாம் காலை மேலே தூக்கி வைக்கிறதே போதும்னு இருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கற்கள் கொண்டு இந்த படி அமைச்சிருக்காங்க. சரி ஓகே, நமக்கு அங்கே வந்து முன்ன ஒரு குளம் தெரியுது, அதையும் பார்த்துட்டு அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதையும் நம்ம என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு வழியாக நம்ம குளத்து பக்கத்தில் நடந்து வந்தாச்சு. இந்த குளம் வந்து எப்போவுமே வற்றாமல் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அந்த கோட்டையை சுற்றி வரதே போதும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஆப்போசிட்டில் 2வது மண்டபம். ஓகேவா, 4 மண்டபம் இருக்குன்னே, அது 2வது. இந்த கோட்டைக்கு நடுவுலையே ஒரு கிணறு இருக்குது. அது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணி. எப்போவுமே இதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து மூடி பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3வது மண்டபம். இந்த கோட்டையில் இன்னொரு மண்டபத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கரெக்டாக என்ட்ரன்ஸுக்கு வந்துடுவோம். அந்த ஆப்போசிட்டில் தெரியவே தான் அந்த 4வது மண்டபம். ஓகே, இதில் நமக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, கிபி
12ஆம் நூற்றாண்டில் வந்து பாண்டியர் மன்னர்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த 4 கோட்டையிலையும் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்காக காட்டுறேன். நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இதோடைய வரலாறு என்ன அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு உள்ளே போங்க. அப்படின்னா எது எங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த கோட்டை. மேலே இருக்கிறது செங்கற்கல்லாக தான் இருக்குது. கீழே கருங்கல் கோட்டையாட்டு ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, இந்த கோட்டைக்கு வெளியே தான் அந்த வேணாட்டு சின்னம் யானையை வந்து 2 சைடும் அழகாக பொறிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம கேமராவில் ரொம்ப ஜூம் பண்ண முடியல, ஆனால் அந்த இடத்துல தான் அது இருக்குது. நீங்கள் வந்தால் அதையும் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் ஏகப்பட்ட பழங்கள் இருந்துச்சு. அது என்ன பழனி நிஜமாகவே பேர் தெரில, ஆனால் எல்லா குருவி புறா எல்லாம் அதில் இருந்து அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கிறிஸ்குட்டி அந்த மரத்தில் இருந்து ஒரு பழம் எப்படியாவது நமக்கு கிடச்சிராதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தான். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ட்டோம். அதனால் வந்துட்டேன். சரி, ஓகே மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். உங்கள் வட்டக்கோட்டையை முழுமையாக பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் கூட 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு விடைபெறுவது மரியன் நிக்கல்சன். நன்றி மக்களே. பாய் பாய்.